11 வருஷமாக ஆப்ரேட்டாக இருக்குங்க. ஆனால் இது மாதிரி இது வரைக்கும் நான் அனுபவிச்சதே கிடையாதுங்க ஒரு சிச்சுவேஷனில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஆல் ஒரு ஓசன் உடஞ்சது, ஹைட்ராலிக் ஓஸு. அந்த ஓஸு பட்டுறதுக்கு நான் பட்ட பாடுறது பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு ஐயோ கொடுமைங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே கேப்பு கிடையாதுங்க. வால் பேங்க்லையும் கேப்பு கிடையாது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பம்பு பக்கமும் கேப்பு கிடையாது. ஏன்னா இந்த சீட்டு வழி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வால் பேங்க் இருக்குது. இங்கேருந்து இப்படி சைட்டில் எடுத்துகிட்டு வந்து இந்த மூலிகை நான் எடுத்துகிட்டு வர்றோம். ஏன்னா அப்படி தான் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் பார்க்கக்கூட முடியாது, கயிறு கட்டி தான் இழுத்தாகணும். கயிறு கட்டி இழுத்ததுன்னா அந்த 2 பக்கமும் பெண்டு இருக்கிறதுனால இங்கேருந்து இப்படியும் கொடுத்து கயிறு கட்டி இழுக்க முடியல. இங்கே ஜாயிண்ட் ஆகுது, இடிக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கயிறு கட்டி கொடுத்தா இங்கே இடிக்குது, எங்கேயுமே நவர மாட்டேங்குது. ஏன்னா அந்தளவுக்கு கொச்சம் எல்லா ஹோஸும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால சுத்தமாக ஸ்பேஸே இல்லை. சரி ஓகே, எனக்கு போட தெரியல, ஓகே நீங்கள் சொல்கிறது புரியுது, ஏன்டா உனக்கு போட தெரிஞ்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஹோஸ் உடையதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி எப்பா சாமி என்னால் முடியல, நீ கம்பெனிக்காரர் ஃபோன் பண்ணி அவன் வந்து போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காரர் ஃபோன் பண்ணி வர வச்சுட்டு, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஓஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டார். இந்த ஓஸு தான்ப்பா பம்புக்கு மேலே இருக்கிற இந்த ஓஸு உடஞ்சி போச்சு அப்படின்னோடனே, ஐயோ அந்த ஓஸை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே, சரி இந்த ஷீல்டெல்லாம் கழட்டி வையே நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழட்டிட்டு அது வந்து அடிக்கடி போட்டு பார்க்குறவங்களுக்கு அது வந்து தெரியும். ஏன்னா அது போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அவ்வளோ இரிட்டேட் ஆகிடுச்சிங்க வேலை போடுறதுக்கு. ஏன்னா இந்த வண்டியில் இது வரைக்கும் நான் அது வரைக்கும் அனுபவிச்சதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓஸ் உடையுது. இன்னும் நிறைய ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா உடையத்துக்கு ரெடியாக இருக்கும்போது எனக்கு வந்து பயமாக இருக்குது. ஏன்னா அது ஓஸ் உடஞ்சா இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. வண்டியை பார்த்து பயப்படுற நிலைமைக்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா, ஒரே ஒரு ஓஸ் உடஞ்சதுனால. ஏன்னா இப்போ இந்த வண்டி எப்போதுலேயே இருக்குதுங்க. இப்போ தான் வந்துச்சு பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குபோட்டோ, யான்மரு, 33 இந்த வண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்த வண்டிங்க தான். இதுக்கெலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஜேசிபிலாம் அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஃபெசிலிட்டி எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த வண்டிக்கெலாம். ஒரு ஓஸு உடஞ்சி போச்சு அப்படின்னா வந்து ஈஸியாக கழட்டி மாட்டிடலாம், ஒரு ஆப்ரேட்டே மாற்றிடலாம். ஆனால் இதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும்னு தெரியுமா, ஐயோ ரொம்ப கஷ்டங்க. ஒரு வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸு ஈஸியாக வண்டி நல்லா ஓடுது அப்படின்றது மட்டும் கிடையாதுங்க. மெயின்டெனன்ஸ்னால் அது ஈஸியாக ஒரு பொருள் போச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக எடுத்து மாற்றணும், அதுதான் மெயின்டெனன்ஸு. இவங்க எல்லாத்துக்கும் கம்பெனிக்காரை கூப்பிட்ற நிலைமை தான் வச்சுருக்காங்க. எதுக்குமே நம்மளால் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் தனியாக வச்சு மல்லு கட்ட முடியாதுங்க. ஏன்னா எந்த ஒரு ஆப்ரேட்டர் இருந்தாலும் சரி கம்பெனிக்காரை ஃபோன் பண்ணி என்னால் முடியாது அப்படின்ட்டு போய்டுவாங்க. ஏன்னா அவ்வளோ இரிட்டேட் ஆகும் இந்த வேலைகள்லாம். சரிங்களா, எதுக்காக இப்படி மூச்சு பிடிச்சிட்டு பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேசிபி 30+ ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் என்னோடய அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரியும். ஏன்னா அந்த மாதிரி இருக்குதுங்க இதில். வாங்க என்னெல்லாம் வேலை அப்படி சொல்லிட்டு காட்டுறேன். தென்னை மரம் திறக்கிறதுக்காக வந்திருந்தேன். பார்த்தீங்கன்னா நேற்று மதியம் கிட்ட ஆரம்பிச்சது, இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து செஞ்சுட்டே தான் போயிட்டுருக்கிறேன். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்களா ஓஸ் ஒன்று, இந்த ஓஸ் ஹைட்ராலிக் ஓஸு. இது வந்து எப்படி உடஞ்சிச்சுன்னா, இது வந்து ஏற்கனவே டைட் பண்ணவங்க இது இருக்குது பாருங்கள், உள்ள பம்புக்குள்ளே வந்து வர ஓஸுங்க இது. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சைலன்ஸில் டச் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி இந்த இடத்துல உடஞ்சி போயிடுச்சு. ஆயில் மொத்தம் போனதுக்கப்புறம் ஸ்டக் ஆகி தான் வண்டி நின்றுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா புது ஓஸை கம்பெனியில் போய் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் சர்வீஸ் இன்ஜினியர் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துருக்காரு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓஸ் வந்து ஹைட்ராலிக் எந்த ஓஸ் ஓடினாலும் சரி கயிறு கட்டி தான் இழுக்கணும். அப்படி கயிறு கட்டி இழுத்தும் கிடைக்க மாட்டேது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பெண்டுங்க. இதுலேயும் பெண்டு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் பெண்டு ஓஸு. அங்கேருந்து கயிறு கட்டி விட்டு இங்கே இழுக்கலான்னு பார்த்தா இங்கேயும் வர மாட்டேங்குது. இங்கே ஓஸ் கொடுத்து அந்த பக்கம் கயிறு கட்டி இழுத்துலாம் பார்த்தா அங்கேயும் இழுக்க முடியல. பார்த்தீங்கன்னா கீழவும் கட்ட முடியல. சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் டேங்க் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஷீல்டு கட்டி பார்த்தாச்சு அப்படின்னு கட்ட முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை கழட்டி உள்ளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. பார்த்தீங்களா சைடு வந்துட்டு ஸ்விங் மோட்டர் எல்லாமே தெரியுது. வாய்ப்பே இல்லைங்க, இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் மழை இல்லை, அதனால் கொஞ்சம் ஈஸியாக செஞ்சுட்ருக்கோம். மழைலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த வண்டியில் இருக்கிற ஃபஸ்ட் ரீசனே இது தாங்க, ஒரு மெயின்டெனன்ஸே நம்மளால் பண்ண முடியுது ஃப்ரீடமாக. அது ரொம்ப ஒரு வீக்னஸான ஒரு பாயிண்ட் ஒன்று. வண்டியை கொடுக்குறாங்க, எந்தளவுக்கு நல்லா கொடுக்குறாங்களான்றது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக கொடுக்கும். வண்டி எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஒரு மெயின்டெனன்ஸே பண்ண முடியும் அந்த வண்டியில். இப்படிலாம் இருந்தால் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நானே கூட நாளைக்கு வேறு வண்டி எடுக்க போனால் இந்த வண்டி சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன் கண்டிப்பாக. அதே மொத்த சீட்டையும் கழட்டியாச்சுங்க. சீட்டு மொத்தமும் கழட்டி கேப் இருந்தும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஓஸ் வந்து வெளியே வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. 2 பக்கமும் பெண்டு இருக்குதுங்க, அதாங்க விஷயமே. சரிங்களா, இந்த ஓஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெண்டு இருக்குது. வெளிக்கா பார்த்தீங்களா, 2 பக்கமும் கயிறு கட்டி இழுக்கிறேன். இல்லையா இதாங்க நல்ல ஒரு விஷயம்.
கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக கஷ்டப்பட்டு எப்படியோ ஓஸ் வந்து வெளியே இழுத்தாச்சுங்க. அது என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இருக்கிற அந்த ஓஸில் எல்லாமே லூஸ் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற ஓஸ் எல்லாமே கொஞ்சம் லூஸ் பண்ணி கேப்பை பார்த்து இழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உள்ள இரிட்டேட் ஆகிடுச்சிங்க. வாங்க இந்த விளையாட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது மாதிரி எத்தனை பேர் அனுபவப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்கள், இது வந்து நிற்கிது அந்த இடம், தெரியுங்களா? இப்போ ஓஸ் உடச்ச உடனே டேங்கில் சுத்தமாக ஆயில் இல்லாமல் வண்டி லாக் ஆகிதாங்க இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆயில் ஊற்றணும்னா பம்பில் இருக்க ஏர் எடுக்கணும். கண்டிப்பாக அதை எடுத்தே ஆகணும். அது எங்கே எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பம்பில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலைக்கு போல்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிவிட்டு நம்ம டேங்கில் ஆயில் ஊற்றும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா லூஸ் பண்ணோம்னா கரெக்டாக ஆயில் வந்து வெளியே வரும். அது நம்ம கரெக்டாக பச்சை பண்ணோம்னா ஏர் வந்து வெளியே வந்துடுங்க. ஸோ இதுதான் இது ப்ரொசீஜர், பார்த்துக்கோங்க. பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை செய்ய தெரியாதுங்க. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னைமரம் வந்து ஃபுல்லாக கரக்கட்ட வேலை. நம்ம ஊரில் செய்கிறது வந்து ஓகே, ஆனால் இங்கே செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இவங்க வந்து பராமரிப்பாங்க. ரேக் கொஞ்சம் லூஸாக இருக்குதுங்க, பார்த்தீங்களா? இவ்வளோ இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு நான் கீழே இறங்கினாலே ஒரு முட்டிக்கால் அளவு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செடிங்க இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓசு எப்படி உடஞ்சது, அது லீக் ஆனதே எனக்கு தெரியலங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர் ஆயில் கிட்ட வேஸ்ட்டாக போயிடுச்சு. எல்லாம் கம்பெனி ஆயிலே போயிடுச்சுங்க வேஸ்ட்டாக. இதே சைட் ஒர்க்காக இருந்தால் கண்டிப்பாக நான் பார்த்துருப்பேன். இது மாதிரி எதனா லீக் எதனா இருந்துருது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக பார்த்துருப்பேன். ஒரு வேளை ஸ்மெல்லு வந்தால் கூட பார்த்துருப்பேன். பட் ஆனால் நான் வண்டி ஓட்டிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழைங்க, அதனால் எனக்கு தெரியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் வந்து லாஸ் ஆகிடுச்சுங்க. ஆயில் சர்வீஸ் பண்ணி 50 மணி நேரம் கூட இன்னும் ஓடலைங்க. தாராளமாக 30 மணி நேரம் தான் ஓடி, 30 மணி நேரம் இல்லை 35 மணி நேரம் தாங்க ஓடி இருக்குமே. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆயிலும் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆயில் எடுத்து ஊட்டியிருக்கேன் காசு இல்லாமல். சரிங்களா? வாங்க, இதுதாங்க வேலையே. தென்னைமரம் எப்படிலாம் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மீட்டர் கிட்ட கேப் விட்டுருங்க. நம்ம தென்னை மரத்துலேருந்து 1.5 மீட்டர் கிட்ட கேப் விட்டு கரெக்டாக அந்த வேறு எதுவும் மேலுகிற வேறு எதுவும் மேலக்கிற லைட்டான வேறு உடஞ்சா பரவாயில்ல, பாக்கி ரொம்ப ஆழமாக அதிகமெலாம் ஒன்றும் போகாமல் எடுக்கணுங்க. இது ஏன் நம்ம இந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாணிலாம் இருக்குது பார்த்தீங்களா, எருவுன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் எடுத்து வந்து இதில் போட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, அதுக்கப்புறம் இந்த மரத்தோட இலைங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி இதில் போட்டு மூடுவாங்க. அது மூடுறதுக்காக தான் இதுமாரி நம்ம வந்து குழி எடுக்கிறோம். சரிங்களா? அதுமாதிரி குழி எடுத்துகிட்டு மூடும்போது தாங்க இந்த மரத்துக்கு வந்து பார்த்தோன்னா அதுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும், நல்லா காய்க்கும். 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எடுப்பாங்க, 1 வருஷத்துக்கு ஒரு டைம் எடுக்க மாட்டாங்க, 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எடுப்பாங்க. ஸோ தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறேன், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே வந்து பார்த்தா எடுக்க தெரிஞ்சு எடுக்க விடாமல் பண்ணிடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சைட்டில் வந்து இறக்க ஓட்ட விட்டுட்டு இல்லை வேலை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுறாங்க. பல பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மூடுறது தான். நான் வந்து இல்லைன்னு சொல்லலை, மூடுறது தான். ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து திறந்துட்டு அப்படியே மண்ணள்ளி இந்த சரையில் அப்படியே கரை வந்து அப்படியே கட்டி விட்ருவாங்க. அப்படியே அள்ளி போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, புரியுதுங்களா? அதே மாதிரி ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஷேப் வந்து இருக்காது. இது 2 ரீசனுங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேலை செய்யும்போதே இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சொல்கிறதுக்கு காரணமே அதுதாங்க. ஃபஸ்ட்டு இந்த மண்ணை வந்து போட்டு நம்ம வந்து கரெக்டாக அது தலையெல்லாம் தட்டி விட்டு நம்ம ஒரு அது அழகாக பார்க்குற மாதிரி இருக்கணும். இதுதாங்க வேலை. ஒரு 1.5 மீட்டர் கிட்ட கேப் விட்டுட்டு கரெக்டாக ரவுண்டுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கணும். மண் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கரை வந்து கட்டுறது நல்லா க்ளீனாக இருக்கணுங்க, ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? பார்த்தீங்களா? வேறு ஒன்றும் கிடையாதுங்க. வேலை வந்து சிம்பிள் தான். கரெக்டாக தெரிஞ்சு வேலை செஞ்சோம், கரெக்டாக புரிஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? உள்ளே இந்த மண்ணும் கிடையாது, வேறு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுக்கவும் இல்லை. பார்த்தீங்களா? வேறு ஒன்றும் அதிகமாக உடச்சிருக்க மாட்டேன், இதிலே வந்து உடச்சிருக்க மாட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, வேலை வந்து முடிய போகுது. ஜஸ்ட்டு இந்த 3 தென்னை மரம் மட்டும் இருக்குது, இன்னும் 6 தென்னை மரம்